இந்த சாப்பிடுவா செல்லாம் குட்டிமா குட்டியே ஐயோ வாயப்பா இந்தா வா இந்தா வா சரி வா வா இல்லை எங்கே போவாங்க பால் குடிச்சாங்களே வயசுல அதான் போய் படுத்துட்டு வா பிஜி கூப்பிட பிஜி இங்க இருக்காங்க வா பாப்பாங்க சாப்பிடுமா சாப்பிடு மாதத்தில் படுத்துட்டாரு விஜி விஜிமா டைகர் முன்னால் தான் அதுங்க போய் பயந்து பயந்து படுக்குது அதுக்கிட்ட பத்து தனமா விளையாடுற நீ எருமாடு மாதிரி இருக்கிற அதுங்க அனுக்குட்டி அனுதான் கூப்பிடணும் உங்களை பேசுறேன் போடுறாரு பார்த்து தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்ட சம்பளத்தில் உயர்வு, பயனாளர்கள் மகிழ்ச்சி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் 11,92,00,000 பேர் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் 2025-26 ஆண்டுக்கான சம்பளத்தை மத்திய அரசு புதிதாக அறிவித்து உள்ளது. இதற்காக தமிழகத்தில் இதுவரை ஒரு நாளுக்கான சம்பளமாக 319 வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அதில் 17 உயர்த்தப்பட்டு புதிய சம்பளம் 336 ஆக மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வால் தமிழகத்தில் உள்ள பல பயனாளர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற முக்கியமான அரசு அறிவிப்புகள் மற்றும் நியூஸ் அப்டேட்ஸ்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம், நன்றி. Hi, good morning, my dear beautiful peoples, babies, children, ஊடக மக்களே, இன்ஸ்டா பீப்புள்ஸ், சோஷியல் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
ரொம்ப நாளாச்சு உங்க கூட பேசி. ஓகே. என்ன எப்படில இப்போ நம்ம குப்பை தொட்டி காலியாக இருக்குல்ல, குப்பையை கொட்டிகிட்டே இருக்குனால சோஷியல் மீடியாவை தான் சொல்கிறேன். ஆமாம், பின்ன நான் குப்பையை அந்த குப்பை தொட்டியில் போட்டால் தான் நான் ரொம்ப அப்புறம் தான் நான் எடுத்துன்னு போய் ட்ரக்லேயே எடுத்துன்னு போய் எங்கேயோ ரோட்டில் வீட்டில் கொட்டுவாங்க இந்த உலகத்தில். சரி, ஓகே, ஆற்று வீட்டிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அன்பானவர்களே, குப்பை தொட்டின்னு சொன்னேனே, கோச்சி கேட்டீங்களா? நோ நோ நோ, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இங்கே மலையெல்லாம் விழாது மேன். உலகம் பூரா ஒரே குப்பை தொட்டி, மாபெரும் குப்பை தொட்டி, மாபெரும் சபைகள் என்ற சோசியல் மீடியாக்கள் வளர்ந்து ஸ்காமிங் திருட்டு பசங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா திருட்டு பசங்களும் ஒன்றாய் சேர்ந்து இருக்கும் இடம் இணையதளம், வலை, நெட்வொர்க், மயிர்வர்க். சீனாவில் 4 நெட்வொர்க் தான். நிறைய நாடுகளில் நெட்வொர்க்கே கிடையாது. இந்த இந்தியாவில் மட்டும்தான் ஊழல், திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, சோம்பேறி, உக்காந்து தின்னு ஆட்டையை போட்டு படிக்காதவனை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிற நாய்கள் இருக்கும் இடம் நெட்வொர்க் என்ற வலை இருக்கும். அதுதான் மாபெரும் சபையெல்லாம் மாபெரும் குப்பை தொட்டியில் இப்போ வீடியோ போட போகிற குப்பையை போடு. அன்பானவர்களே, அண்ணன் எப்போ காலியாவான் திண்ணைய அமுக்கிக்கலாம், அப்புறம் இந்த இடம் கொடுத்தா மடத்தையே பிடுங்கிப்பானான். அப்படிதான். ஆமாம், பணக்கார நாடுகள் நம்பர் 1 நாடு அமெரிக்காவில் எலன் மஸ்க் ஜான் டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் ஆகிறதுக்கு இந்திய பணம் எவ்வளோ, இந்திய மதிப்பு, ஆமாம் 2000 கோடி ரூபா செலவு பண்ணாராம். அவர் இது கொண்டு வந்தார். ஆமாம், அவர் பியூட்டிஃபுல் பிக் பில். 2 பேரும் முட்டிங்கினாங்க. என்ன போதோ தெரில. தம்பியே ஒன்று தெரிஞ்சுங்க, பக்கத்து வீடு பற்றிக்கிட்டு எரிஞ்சா நம்ம வீடும் பற்றிக்கும். அங்கே பற்றிக்கிட்டா இங்கேயும் பற்றிக்கும் தம்பி. கொஞ்சம் நாலேஜ் வேணும், படிப்பு வேணும், அறிவு வேணும், நியூஸ் படிக்கணும். அதுதான் நம்ம மக்களுக்கு கிடையாது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே என்னன்னா பக்கத்து வீடு பற்றிக்கிச்சின்னு வச்சிங்களேன், நம்ம வீடும் கண்டிப்பாக பற்றிக்கும். ஆனால் இதில் முக்கியமாக என்ன தெரியுமா நம்ம ஆள் பண்ணுவான், பொண்டாட்டியை மாற்றிப்பான். வீடு எரியா மயிரா போச்சு, நான் உன் பொண்டாட்டி ஈத்துட்டு ஓடிடுறாடே, நீ ஏன் பொண்டாட்டி ஈத்துட்டு ஓடிடுடா. அவ்வளோ கேவலமான ஒரு நாடுடா இந்த நாடு. காலையில் இன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்துச்சிட்டேன்னா, எப்போவுமே காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். இன்றைக்கி பயங்கர லேட்டு, 7:30 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியல, உடம்பு அடித்து போடுற மாதிரி இருக்குது. உடனே அப்போ நான் யோசித்தேன், நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், 62 வயசு ஆச்சு. ஆனால் காசாவில், உக்ரைனில் இன்னும் அகதிகள், இலங்கை அகதிகள், இப்படி உலகம் பூரா அகதிகள் சோறு இல்லாமல், தண்ணி இல்லாமல், வாட்டர் இல்லாமல், அது இல்லாமல், வேலை இல்லாமல், கல்யாணம், காட்சி, குழந்தைகள், குட்டிகள் எதுவுமே இல்லாமல் மிக பயங்கரமான வறுமையிலும் பசியிலும் இருக்கிறான். இவனுங்க அடிச்சின்னு இருக்கிறானுங்க. மனித நேயம் எங்கே அப்பா இருக்கிறது? மனிதன் எங்கே அப்பா இருக்கிறான்? சண்டையும் ரத்தத்திலையும் 13, 18, 20 குடும்பமோ ஏனுமோ இந்த முதல் மந்திரி, பிரதம மந்திரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளெல்லாம் அல்லக்கையாக அடிமையாக அவங்க காலில் இருக்கிற ஷூஸ் எல்லாம் தொச்சு விட்டுன்னு வாழற இவர்களை நான் மதிக்கணுமா? இந்த ஜென்மத்தில் இவர்களை நான் மதிக்க மாட்டேன். அன்பானவர்களே, எவ்ரிபாடி இன் த வேர்ல்டு, எவ்ரி மேன் இன் த வேர்ல்டு, ஓகே, எவ்ரி வின்னர் சொல்கிறல்ல வெற்றியாளர், எவ்ரி வின்னர் இஸ் அ மேட் மேன், இட்ஸ் அ மேட் மேன், ரைட்டா? இந்த ஃபீனிக்ஸ் பருவி இருக்குது, அது சாவும் பொழுது அதோடைய சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல்ல இருந்து மீண்டும் வளருகிறது என்கிறான். அந்த பைத்தியம் சொல்கிறோம் இல்லை, மேட்மேன் பைத்தியம். பல 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 தோல்விகளுக்கு பின் தெளிவு அடைந்து அவன் மிகப்பெரிய சாமர்த்தியாளன் ஆகிடும். ஆனால் போய் சைக்கோ பார்த்துன்னுவான் இவன் பறக்கும்போதே ஒரு பைத்தியம், இழவெடுத்தவன், வேலைக்கு போகவே கூடாது, ஓசியிலேயே தின்னு வாழக்கூடிய ஒரு நாய் எச்ச. ஸோ என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு ஜெயிப்பவன் தோல்விகளை என்ன பண்ணுறான், அடி தட்டி தடவி முட்டி மோதி குத்தி அப்படியே அதை தட்டி தடவி கொடுத்து அதை கால் அடியில் போட்டு யாக்கி அதன் மீது சவாரி செய்து வெற்றி அடைகிறான். ஒரு உண்மையான வெற்றியாளன், அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஒரு உண்மையான வெற்றியாளன் எப்படி இருக்க வேண்டும்? எவ்ரி வினர் இஸ் அ மேட் மேன்.
ஒரு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை சாகும்பொழுது அது எரிந்து என்னமோ ஆயிட்டு அது அப்படியே சாம்பல், அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் பிறக்கிறது. அப்படி அல்லடா இருக்கணும் ஒரு இளைஞனம் வாலிப பெண்ணும். பிள்ளைங்களை பெற்று ரோட்டில் விட்டுட்டு குப்பைத்தொடியில் போடுற நீ எல்லாம் ஒரு இளைஞனா வாலிப பெண்ணா? கருமமே, உன் அப்பன் பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் உன்னை விற்றுட்டான். நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்தினா கொண்டு போய் பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவில் விற்றுடுவான் வாலிப பெண்ணு. இளைஞனே வாலிப பெண்ணே, இப்படி நான் கடுமையாக உங்களை திட்டுவதற்கு கடுகு அளவு கூட நான் வருந்துவது இல்லை. நான் வருந்துவதெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க, ஏன் எதுக்கு எதுக்காக நான் ஏன் ஒரு தப்பான விஷயத்துக்கு எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? 2 பேர் ஒரு இடத்துல சேர்ந்துருந்தா அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். 4 பேர் சேர்ந்துருந்தா அங்கே மிகப்பெரிய கூட்டத்தில் எத்தனை பேர் செத்து போயிட்டான்? எதற்கு இந்த கூட்டம்? என்னென்னமோ கூட்டம். மீட்டிங் போட்டு ஏழை மக்களை தான் ஏமாத்துறீங்க. மீட்டிங் 4 பேர் 5 பேர் 50 பேர் 20 பேர் 30 பேர் ஒன்றா சேர்ந்து என்னென்ன எப்படிலாம் மக்களை ஸ்கேம் பண்ணலாம், எப்படிலாம் அவங்கள சிம்மு வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, லோனை வாங்கு, மயிரை வாங்கு, மண்ணாங்கட்டியை வாங்கு, நாசமாக போங்கன்னு சொல்லி ஏமாத்துறது யார்? சாதாரண மக்கள் நீங்கள் தானே. உன் குடும்பத்திலேயே நீ இந்த மாதிரி ஒரு கிழவனும் ஒரு கெழுவி உக்காந்துக்கின்னு ஐயர் கழுவிங்க உக்காந்துக்கின்னு ஈசிஆர் பக்கத்தில் ஃப்ளாட்டு வாங்குன்னு விளம்பரம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல ஈசிஆரில் வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கேன், கடல் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கேன், அந்த ஐயர் கழுவியும் அந்த ஐயர் கிழவன் டெய்லி இந்த வீடியோவில் பேசின்னு இருக்கிறாங்க. ஈசிஆர் பக்கத்தில் இந்த ஃப்ளாட் நல்லா இருக்குது, மகேந்திரா சிட்டியில் வாங்கு, காசாவில் என்ன காசா கிராண்டில் வாங்கினது பாரு. அந்த ஐயர் கிழவனு கழுவியும் சப்போஸு கடல் உள்ளே போகுதுன்னா முதல்ல அந்த கிழவன் இப்படி மக்களை ஏமாத்துவது? அறிவு கட்ட மக்களை ஏமாற்றி வாழற நீயா வேதம் படிச்சிருக்க? நீயா படித்தவன்? நீ எல்லாம் வாழக்கூடாது, நீ வாழ தகுதியற்றவன். இந்த உலகத்தில் உனக்கு இடம் இல்லை, ஓடி போயிடுங்க. ஏழைகள் என்னையா பாவம் பண்ணா? ஏதோ படிக்கல, இயலாமை, முடியாமை, பணம் இல்லை, அவன் பெற்றவன் திட்டு பையன் அந்த கட்சிக்காரங்க பின்னால் சுற்றி எல்லாத்தையும் இழந்துட்டான். ஸோ பாவம் எங்கேயோ ரோட்டில் கீரை வைக்கிறான், இல்லை ரோட்டில் ஏதோ அழுவி போனான் தேங்காய் வைக்கிறான். வேறு என்னையா அவன் பாவம் பண்ணான்? வேறு வழி இல்லை, அதனால் அவன் அதை செய்யலாம். அவனை போய் ஏமாத்துறத பார். ஒரு வெற்றியாளன் வந்து கொண்டு இருக்கிறான், மாபெரும் வெற்றியாளன் அவன் வந்து கொண்டு இருக்கிறான். 2026 வந்து விடுவான். அப்படிப்பட்டவன் வந்தானா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் கேசிரமம், அந்த பிளாக் மணி லாண்ட்ரிங் செய்யக்கூடிய சினிமா கினிமா, அது லொட்டு லொசுக்கு பேங்க், இந்த பேங்க்காரன் அங்கே தான் அந்த எல்லாம் திட்டு பசங்களாம் இருக்கிறான். ஆமாம், தேவைப்பட்டவங்களுக்கு கட்டிங் வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு பாஸ் பண்ணி விடுறது, லோன் பாஸ் பண்ணி விடுறது. இந்த விஜய் மலையா மாதிரி திட்டு பசங்களாம் ஃபாரின்னு போன்னு தொட்டி விடுற நாய்களை எல்லாம் அடித்து நொறுக்குவதற்கு ஒருவன் வந்து கொண்டு இருக்கிறான், மாபெரும் வீரன். ஸ்பீனிக்ஸ் பறவை மாதிரி அவன் ஜாவே மாட்டான். செத்து மீண்டும் ஒருவன் வருவான், வந்து கொண்டே இருக்கிறான். வெற்றி நாயகன். இல்லை இந்த நாயகன் உலக நாயகன் விண்ணுலக நாயகன், அந்த நாயகன் அது ஒரு திருட்டு நாயகன். ஆமாம், இல்லைன்னா போய் திமுகவில் போய் சேருமா? அது இவ்வளோ நான் கூட மதித்தேன் அவரை. கடைசியில் பார்த்தா டாச்சியை வச்சு டிவியை வச்சு இப்போ யாரோ உடைக்கிறதுக்கு போயிருக்குதுன்னு தெரில. ஸோ இளைஞனே வாலிப பெண்ணே, உன்னுடைய குழந்தைகள் பாவம், கவனம் செலுத்து, சிந்தி. உன்னுடைய உலகம் இதை நீ இப்படியே ஊட்டிட்டுனா அப்புறம் அது நாரி போயிடும், அவ்வளோதான். அன்பானவர்களே, இந்த சட்டத்துக்கு எதிராக, சட்டத்தை மீறி, சட்டத்துக்கு உடன்படாத இல்லீகல், அதாவது தப்பு செய்வன் தண்டனை செய்வன் முடிச்சு கூறம் உள்ள மாதிரி கொலகாரம் திட்டுப்பையா எல்லாரையும் சட்டம் தன் கைகளில் இருந்து அவர்களை தப்பிக்க விடாது. அவர்களுக்கு தண்டனை வழங்கி ஆகும், அவர்களை பிடிப்போம், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதே. 5 வயசுலேருந்து எனக்கு நான் சின்ன பிள்ளையா 5 வயசுலேருந்து இந்த டைலாக் கேட்டுனுக்கிறேன்பா. இப்போ எனக்கு 62 வயசுப்பா, இன்னமும் கேட்டுனுக்கிறோம்ப்பா. பிடிக்கிறாங்க. சட்டத்தை ஏற்றுறவன் நாடா திருட்டுப்பையா, ஐயோக்கியா ராஸ்கல். கொள்ளையடிக்கிறதே அரசாங்கம் தானப்பா. அரசாங்கம் மந்திரி திருட்டுப்பையா, அல்ல கையை கட்சிக்காரன் திருட்டு ராஸ்கல். இது வரைக்கும் ஒரு எறும்பு கூட பிடிக்கலப்பா. ஆயிடுச்சுப்பா, 62 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு நான் கணக்கு படிக்க ஒரு எறும்பு கூட இது வரைக்கும் பிடிக்கல. அப்படியே பிடிச்சாலும் ஜோபிகளை வச்சுப்பான், ஊடு எடுத்து கொடுப்பான், சேஃப்டி கொடுப்பான், ஃபாரினுக்கு அனுப்புவான். ஃபாரினுக்கு மொத்த பணம் இங்கே திருடுற எல்லா பணத்தையும் அப்படியே இதில் கண்டெய்னரில் கப்பலில் போட்டு வேறு எங்கேயாவது ஒரு தீவில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுப்பான். இல்லையா அந்த மணி லாண்டரிங் பண்ணுவான். சினிமாவை ஒடிச்சு நொறுக்கணும். ஆசிரமங்கள், ட்ரஸ்ட், எதுவுமே இதுதான் மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கு மூலாதாரமாக இருக்குது. அப்புறம் இந்த கேசினோ இருக்குதுல்ல, கேசினோப்பா, இந்த கோவாவிலலாம் ஒரு கப்பலுக்குள்ளார சீட்டாடுறான். இந்த மாதிரி திருட்டு பசங்களை ஒடிக்க ஒருவன் வருவான்.
வந்து கொண்டிருக்கிறான். கேசினோ கீசினோ இந்த ட்ரஸ்ட்டு கிறிஸ்ட்டு மணி லாண்ட்ரிங் பண்ணுற மாதிரி எந்த ஒரு துறையும் இருக்காது. எல்லா துறையும் அடித்து நொறுக்குவான், வருவான், வந்து கொண்டே இருக்கிறான். இளைஞனே, வாலிப பெண்ணு, ஏன் உனக்கு இந்த அவேர்னஸ் இல்லை? இங்கே பார், ஒரு குடும்ப தலைவன் ஆகட்டும், இல்லை ஒரு மந்திரி ஆகட்டும், இல்லை ஒரு முதல் அமைச்சர் ஆகட்டும், இல்லை ஒரு பிரதம மந்திரி ஆகட்டும், பிரைம் மினிஸ்டரா என்னமோ, இல்லை அதிபரா இல்லை ஏனுமோ, ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அதிபராக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு முக்கியமான ஒரு அனுபவம், தலைவன் ஆவறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அது எப்படின்னா, ஒரு விவசாயிக்கு உண்டான அனுபவம் இருக்கணும், விவசாயியாக வாழ்ந்துருக்கணும், செருப்பு தைக்கிறவனா வாழ்ந்துருக்கணும், பிளம்பரா, வெல்டரா, கொத்தனாரா, அப்புறம் பேப்பர் போடுபவரா, பால்காரரா, துப்புரவு தொழிலாளியா, தையற்காரரா, மெக்கானிக்கா, இந்த மாதிரி அப்புறம் என்ன அது சினிமாவில் இருக்கிறாங்க பாரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி, அப்புறம் ஓவியர், படம் வரைகிறவர், ஃபோட்டோகிராஃபர், டிரைவர், கண்டக்டர், ஹோட்டலில் பிளேட் கழுவுணுவேன், அல்லது அட்லீஸ்ட்டு இந்த என்னது நம்ம பிரதம மந்திரியா மோடியா நம்ம டிவி தாராமே, அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த தொழில்களில் ஓரளவு 10 நாள் 20 நாள் அனுபவங்கள் இருந்திருந்தா அந்த வலி தெரியும். ஒரு தையல்காரனுடைய வலி எப்படி இருக்கும், ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய ஒரு வலி இருக்கும். அப்போ எல்லாருடைய வலியும் நன்றாக அறிந்தவன் ஒரு தலைவனாக இருந்தால், ஒரு முதல் அமைச்சராக இருந்தால், ஒரு அதிபராக இருந்தால், ஏழைகள் உடைய வழியை அவன் உணவந்தவனாக இருந்தால், இன்னைக்கு ஏழைகள் இப்படி துன்பப்படுவார்களா? எல்லாம் பிறகும் போதே அவன் அப்போ திருட்டு பையன், இவன் நல்ல காரு பங்களா நல்ல சிங்கமாக எனக்கு வருது. ஸோ இளைஞனே, தயவு செஞ்சு உன் குழந்தைகள் பிச்சை எடுக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நன்றி கட்ட துரோகிகளை, நரித்தனம் உள்ள அதிகாரம் படைத்தவர்களை இந்த நாட்டை விட்டு உலகத்தை விட்டே அனுப்பு. தான் கடைசி வீடியோ.